திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது நடந்த 3 அமானுஷ்ய சம்பவம். அங்கே போகாத யாருக்குமே இது தெரியாது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதல் விஷயம், அந்த திருவண்ணாமலைக்கு மேலே தீபத்தை ஏற்றுறதுக்கு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த காடி, அதாவது இந்த மலையில் இருக்கிற காடி ரொம்ப அமைதியாக 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே மாறிடுமா. ஒரு சின்ன இலை சத்தம் கூட, ஒரு பறவைகள் கத்துற சத்தம் கூட, அந்த இடத்துல விலங்குகள் கத்துற சத்தம் கூட எதுவுமே கேட்காதமா 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த காடி, அதாவது அந்த திருவண்ணாமலையே அமைதியாகிடுமா. அண்ணாமலையார் சிவன் அங்கே வர போகிறாராமா. அதுக்காக 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே காடே அமைதியாகி போயிடுமா. ரெண்டாவது, அந்த கோயிலில் தீபம் ஏற்றும் போது பலருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது 100% மக்களுக்கு மட்டும் அந்த தீபம் ஏற்றும் பொழுது அவங்களோட காதில் ஓமுங்கிற ஒளி கேட்டுதாமா. அந்த 2% மக்கள் யாருன்னா சிவனை உண்மையாலுமே நம்பி சிவனுக்காகவே அந்த கோயிலுக்கு வந்தவங்களாமா. மூணாவது விஷயம் நம்பவே முடியாது, ஆனால் உண்மையாலுமே அங்கே நடந்ததாமா. அந்த மலைக்கு மேலே தீபம் ஏற்றுறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கீழே கோவிலில் மணி அடிக்கிற சத்தம் கேட்குமாமா. அந்த மணி யாருமே அடிக்கவே இல்லையாமா, அங்கே இருக்கிற மணியை அடிக்கப்படலையாமா. ஆனால் அந்த மணி அடிக்கிற சத்தம் மட்டும் தீபம் ஏற்றுறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி 3 தடவை சரியாக கேட்குமாமா.